கோபத்தை கையாளுவது எப்படி? ஒருவரால் கோபமே படாமல் இருக்க முடியுமா? அப்படி ஒருவர் இருந்தார். யார் எப்படி நடந்து கொண்டாலும் கோபமே படமாட்டார் அந்த துறவி. பலர் எப்படி எப்படியோ முயற்சி செய்தும் அவரை கோபமே படுத்த முடியவில்லை. ஒரு நாள் அவருடைய சீடர், உங்களால் எப்படி கோபப்படாமல் இருக்க முடிகிறது என்று கேட்டார். துறவி அமைதியாக கூறினார், ஒரு ஏரியில் காலியான படகில் அமர்ந்து தியானம் செய்வது என் நெடுநாள் வழக்கம். அப்படி ஒரு முறை தியானத்தில் இருந்தபோது நான் அமர்ந்திருந்த படகை வந்து முட்டியது ஒரு படகு. என் தியானம் கலைந்தது. இப்படி அஜாக்கிரதையாக படகை முட்டுவது யார் என்று கோபமாக கண்களை திறந்து பார்த்தால் அது ஒரு வெற்று படகு. காற்றுக்கு அசைந்து அசைந்து வந்து நான் தியானம் செய்த படகு மீது மோதியிருக்கிறது. என் கோபத்தினை அந்த படகிடம் காட்டி ஏதேனும் பிரயோஜனம் உண்டா சீடனே? யாராவது என்னை கோபப்படுத்தும் போது எனக்கு அந்த சம்பவம் நினைவுக்கு வரும். இதுவும் வெற்று படகுதான் என்று அமைதியாக விடுவேன் என்றார்.